ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றினையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றினையும் உண்டாக நிலையான புகழ்ச்சிக்கும் மாட்சிமைக்கும் உரிய எங்கள் அன்பு இயேசுவே, நிகரில்லாத உம்முடைய அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். உம்முடைய திருப்பிரசன்னம் எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் ஆறுதலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவே, இது மீண்டுமாய் உம்முடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருணையுடனும் கண்ணோக்கி எதை நாங்கள் இழந்தோமோ, எது எங்களுக்கு இந்த மண்ணுலகை விட விண்ணுலக வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்குமோ, அதை நீர் எங்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். இயேசுவே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு தனி சிறந்த நாள் என்பதை உணர்ந்து எங்களுக்கு நீர்தாமே வாழ்வு கொடுக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்து உன் திருப்பாதத்தில் இந்த நேரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தொழிலினையும் எங்கள் கவலை கண்ணீர் வேதனை சோதனைகள் அனைத்தையும் எதை இழந்தோம் அதை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்க வந்திருக்கின்ற இயேசுவே, எங்களுக்கு ஆறுதலும் ஆற்றலும் வல்ல தெய்வமாக இருப்பவர் நீரே. எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவரும் வழிநடத்தக்கூடியவரும் நீரே. எங்கள் வாழ்க்கையிலே உறுதுணையாக இருந்து காப்பாற்றக்கூடியவரும் நீரே. இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாங்கள் உலக காரியங்களின் மீது எங்கள் ஆசைகளை திணித்து எங்கள் வாழ்க்கைக்கு எது வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆன்மீக பயணத்தின் அடித்தளமாக நாங்கள் உமோடு இணைந்து வாழ வேண்டும் என்று இயேசுவே இந்த
நேரத்தில் உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். எங்களை பாரும் தகப்பனே, எங்களை உற்று நோக்கும் அப்பா. உம்முடைய கருணை மிக்க பார்வையாற்று எத்தனையோ பாவிகளை மனம் திருப்பி உம்முடைய அன்பின் பாதையில் அழைத்து வந்தது போல இயேசுவே, இது இந்த நேரத்தில் உம்முடைய கருணை மிக்க பார்வைகளை எங்கள் மீது நீர் பார்க்க வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் வந்திருக்கின்றோம். அப்பா, இந்த நாளிலே இந்த கெத்செமனே தியான இல்லத்தில் இருக்கின்ற ஊழியர்கள், குருக்கள், நாங்களும் அலைவரிசை வழியாக உம்முடைய முன்னிலையில் வண்டியிட்டு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளும் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் உடனிருந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் அருகிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தாரும். நாங்கள் பயணிக்கக்கூடிய பயணத்தில் எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை பாதுகாத்தரணும். சோர்ந்து கீழே விழுகின்ற பொழுது வாழ்க்கையின் விளிம்பிலே எங்கள் வாழ்க்கையை செல்லுகின்ற தருணத்தில் துவண்டு விடாமல் உடைந்த உள்ளமாகி இருக்கிற எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று இயேசுவே உம்முடைய முன்னிலையில் விழுந்திருக்கின்றோம். எங்களை பாரும் தகப்பனே, எங்களை உற்று நோக்கி பாரும். உடைந்து போன உள்ளமாகிய நாங்கள், உருகுலைந்த நாங்கள், வாழ வழி தெரியாத அலைந்து கொண்டிருக்கிற நாங்கள், வாழ்க்கையின் போராட்டத்தில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாங்கள், இயேசுவே இந்த நேரத்தில் எங்களை உற்று நோக்கும். எங்கள் அருகிலே வாரும். எங்கள் இதய குடிலுக்குள்ளீர் வந்து தங்கும். எங்கள் இதய குடிலுக்குள்ளீர் வருகிற பொழுது எங்கள் இருள் அகற்றப்பட்டு வாழ்வு தரும் அந்த ஒளியாகிய நீர் எங்களோடு குடிகொள்ளுகிற பொழுது நாங்கள் இனி எதற்கும் அச்சமில்லாமல், பயமில்லாமல், தயக்கமில்லாமல் இதோ உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வழிவகுக்கப்படும் நம்பிக்கையோடு உம்முடைய முன்னிலையில் விழுந்திருக்கிற இயேசுவே, எங்களை பாரும். எங்கள் குடும்ப பிரச்சனைகள் எத்தனையோ எத்தனை, சமுதாய பிரச்சனைகள் எத்தனையோ எத்தனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ எத்தனை, இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க நீர் மட்டும்தான் அனைத்திற்கும் நல்லதொரு வழியை காட்டுவ நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் அப்பா உன் பாதத்தில் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களை உற்று நோக்கும். இயேசுவே, இது இந்த ஜெபத்தின் வழியாக எங்களையும் என் குடும்பங்களையும் உன் கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். இந்த ஜெபத்தை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்பு இயேசுவே, ஒவ்வொரு பாதத்தில் எங்களையும் அலைவரிசையின் வழியாக ஜெபிக்கின்ற பிள்ளைகளையும் அதை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை ஏற்று வழி நடத்தும் இயேசுவே. கண்களை மூடி இயேசுவின் திருப்பாதத்தில் அர்ப்பணித்திருக்கிற நம்மை இந்த ஜெபத்தின் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிப்போம்.
நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதியினாலே இந்த திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்க இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பு மீட்பரே, நீரே என் இறைவன் என்றும் அகிலத்துக்கும் அதிபதியான கடவுளாகிய தெய்வம் என்றும் விசுவசித்து நம்பி இப்பொழுது உம்மை மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே ஆராதிக்கின்றோம். நாங்கள் திவ்ய நற்கருணையில் இருக்கும் உமக்கு பாவிகள் செய்கிற துரோகங்களை நீர் பாராட்டாமல் எங்கள் மேல் கொண்டிருக்கும் மட்டில்லாத அன்பை குறித்து முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். எங்கள் நன்றி கெட்டத்தனத்தால் மிகுந்த வேதனைப்பட்ட மகிமையுள்ள விண்ணக திருமகனே, ஆராதனைக்குரிய இந்த அருட்சாதனத்தில் இருக்கிற உமக்கு செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாகி இருக்கிற துரோகங்களுக்காகவும் அவமானங்களுக்காகவும் நிந்தைகளுக்காகவும் பரிகாரமாக எங்களால் இயன்ற மட்டும் பக்தி வணக்கத்தோடும் எங்கள் இதயத்தில் உள்ள முழு அன்போடும் உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓ என் திவ்ய இயேசுவே, முன்னால் நானே பல முறை உமது சந்நிதியில் வணக்க குறைச்சலாய் நடந்ததற்கும் இறைபக்தியும் அன்பும் இல்லாமல் அசட்டைத்தனமாய் உம்மை உட்கொண்டதற்காகவும் நான் படுகிற மிகுதியான வியாகுலத்தையும் உமக்கு விதவிதமாய் சொல்ல போகிறேன். இரக்க மிகுந்த இறைவா, எங்களுடைய பாவ துரோகங்களை பொறுத்து உமது அளவில்லாத அருளை மட்டும் எங்களுக்கு அளித்தருளும். உமது மட்டற்ற அன்பு விளங்கும் இந்த அருட்சாதனத்தில் உம்மை வணங்கவும் எல்லோருடைய வணக்கத்தையும் உமக்கு வரவிருக்கும் எங்களுக்குள்ள பெரும் ஆசையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, உண்மையாகவே வானதூதர்களும் புனிதர்களும் உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல நானும் என் முழு மனதோடு உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவே, மேலும் நான் தென்னலிட்டு வணங்கி ஆராதிக்கும் உமது விலை மதிப்பில்லா திருவுடலையும் நான் இனி திவ்ய நற்கருணையில் உம்மை பயபக்தி வணக்கத்துடனே ஆராதிப்பதாலும் அதை தகுந்த தயாரிப்போடு வாங்கிக் கொள்வதாலும் உமது அருளை அடைந்து என் இறப்புக்கு பின் எல்லா விண்ணவர்களோடும் பேரின்ப பாக்கியத்தில் உம்மை என்றென்றும் தரிசித்து போற்றி புகழ தகுதி உள்ளவனாகும்படி எனக்கு அருள் புரிந்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு செலுத்துகின்ற தியாக பலியை உமது ஆலயத்திலிருந்தும் விண்ணகத்தில் வீற்றிருக்கிற உமது உன்னதத்திலிருந்தும் பார்த்து எங்கள் எண்ணிறந்த அக்கிரமங்களை பொறுத்தருளும். எங்களுக்காக உயிர் நீத்த எங்கள் மீட்பரும் மனித அவதாரத்தால் எங்கள் சகோதரருமாக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தின் சத்தம் சிலுவையிலிருந்து உம்மை நோக்கி கூக்குரடுகிறது. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது கோபத்தை தணித்தருளும். எங்கள் மேல் உமது அருளை பொழிந்து நன்மை செய்தருளும். என் ஆண்டவரே, அதிக தாமதம் செய்யாதேயும். எங்கள் ஊரின் மேலும் எங்கள் சமுதாயத்தின் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் பிள்ளைகள் மீதும் என் மீதும் நீர் இரக்கம் கொள்ளும்படியாக உம்மை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவே, இந்த ஜெபத்தை உடைய கரங்களில் ஒப்புருக்கின்ற பொழுது
அதை நீர் ஏற்று எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்க போகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை உம்முடைய பிள்ளையாக வழிநடத்தி இன்னும் அது பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது மீண்டுமாய் நம்முடைய நற்கருணை நாதருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாம் அவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஆறுதலை கொடுத்திருக்கிறது என்பதை சிந்திக்கவும், அவருடைய உடனிருப்பை இந்த நற்கருணை பிரசுரத்தின் வழியாக நமக்கு எந்த அளவிற்கு ஒரு ஆற்றலையும் உந்து சக்தியையும் கொடுக்கிறது என்பதையும் இது நாம் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45 முதல் 52 உடைய இறைவசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தன் சீடர்களை நோக்கி வருகின்ற பொழுது, சீடர்கள் இயேசு என்பதை அறிந்து கொள்ளாமல் ஐயோ பேய் என்று அவர்கள் அலறுவதை மார்க்கு நற்செய்தியாளர் அவர்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் வெகு தொலைவில் இயேசுவினுடைய அந்த வருகையை பார்க்கிற பொழுது இயேசு என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் பேய் என்று அவர்கள் அலறுகிறார்கள். ஆனால் இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பல நேரங்களிலே இறைவன் கொடுத்திருக்கிறார். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்று. ஆனால் பல நேரங்களிலே இந்த வார்த்தைக்கு நாம் செவிமடுத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவினுடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இயேசுவினுடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியது. உடைந்து போன உள்ளங்களை ஒன்று சேர்க்கக்கூடியவரும் அவரே. தொலைந்து போன வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடியவும் அவரே. இறந்து மண்ணில் புதைக்கப்பட்டிருந்தாலும் நீங்களும் நானும் மறுவாழ்வு கொடுத்து விண்ணகத்தில் வாழ வைக்கக்கூடியவரும் அவரே. எனவே மார்த்தர் அற்புதமாக சொன்னால், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அந்த அளவிற்கு இயேசுவினுடைய பிரசன்னம் வாழ்வு தரக்கூடியது, உயிரோட்டம் உள்ளது. இயேசு இருக்கிற பொழுது எந்த ஒரு தீய சக்திகளும் உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளாது. இயேசு அருகில் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருப்போம். இயேசு உங்களோடு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த தீய சக்திகளும் உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளாமல்
பாதுகாப்பான பயணத்தில் நாம் சென்று கொண்டிருப்போம். எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய மார்போடு அணைக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி ஒரு குழந்தை தன் தகப்பனுடைய தோள் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறதோ, அதைவிட அதிகமான பாதுகாப்பு இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். நாம் அவரோடு இணைந்திருந்தால், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருந்தால். இயேசுதான் வருகிறார், கடல் மீது நடந்து வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத இந்த சீடர்கள் ஐயோ பேய் என்று பயம் அவர்களை ஆட்கொள்கிறது. யூதர்களுடைய கடந்த கால சிந்தனைகளின்படி, அவருடைய நடைமுறை வார்த்தைகளின்படி, அவருடைய முன்னோர்கள் அவருடைய சந்ததிகளுக்கு சொல்லி வைத்தபடி பூதங்கள் அதிகமாக, பேய்கள் அதிகமாக கடலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். எனவே இப்படி யூத சமுதாயத்தில் இருக்கிற முன்னோர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட செய்தி கொடுத்து சென்றார்கள். மூடத்தனமான ஒரு செய்தி. அப்படி கடலில் பூதங்களும் பேய்களும் இருக்கிறது என்றால் மீனவர்கள் எப்படி கடலுக்குள் செல்கிறார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறி. எனவே கடலில் பூதங்கள் இருக்கிறது என்றவருடைய முன்னோர்களுடைய வாக்குறுதியை நம்பி இயேசு வருவதை பார்த்து பேய் பூதம் என்று பயந்தவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்திற்கு முன்பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அதாவது 45 முதல் 52 வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வருகின்ற செய்தியை சொல்லுகிறார் மார்க்கு. அதற்கு முன்னதாக செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த மக்களுக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்தார். தன்னை தேடி வந்த மக்களுக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவனிடம் இருக்கிறது என்பதையும், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு இன்னும் ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் என்று கூட இயேசுவை கேட்டார்கள். இயேசு அமரச் சொன்னார் புல்தரையிலே. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேல் பகிர்ந்து கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000 பேர். பெண்கள் நீங்களாக, குழந்தைகள் நீங்களாக. வெறும் ஆண்கள் மட்டும் 5000 பேருக்கு. பெண்கள் அதோடு இருந்தவர்கள். வழக்கமாக ஆன்மீக காரியங்கள், ஆலயங்களாக இருக்கட்டும், எந்த இடங்களிலாக இருக்கட்டும், இன்று கூட நம்முடைய ஆலயங்களில் கூட பார்த்தோம் என்றால் பெண்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள், ஆண்கள் குறைவாகத்தான் காணப்படுகிறார்கள். அப்படி இயேசுவினுடைய புதுமை நடக்கிற இடத்தில் கூட இயேசுவை காண ஓடி வந்தவர்கள் ஆண்களை விட பெண்களாகத்தான் அதிகமாக இருந்திருக்க முடியும். எனவேதான் இயேசு கல்வாரி மலை நோக்கி செல்லுகின்ற பொழுது கூட எருசலேம் பெண்கள் அவருக்காக கண்ணீர் சிந்தினார்கள் என்று கூட வேதத்தில் வாசிக்கிறோமாக. ஆண்கள் மட்டும் 5000 என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு அதிகமாக இரட்டிப்பு மடங்காக பெண்கள் இருந்திருக்கலாம். 5 அப்பங்களும் 2 மீன்களும் இப்படி பல ஆயிரம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த இயேசு ஒரு செய்தியை தன் சீடர்கள் மத்தியிலே சூசகமாக கொடுத்தார். நற்கருணை விருந்தினை வெளிப்படுத்தினார். இதோ இந்த நற்கருணை பேழையில் அமர்ந்திருக்கின்ற இயேசு இந்த அப்பங்களையும் மீனையும் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது தன்னுடைய நற்கருணை விருந்தினை மக்களுக்கு கொடுக்க போகிறேன், தன்னை தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை ஒரு முன்னோட்டமாக, வெள்ளோட்டமாக இயேசு இந்த புதுமையை நிறைவேற்றிய பிறகு கூட இந்த சீடர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுதான் வருகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் பல நேரங்களிலே இந்த சீடர்களைப் போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சீடர்களைப் போல பல முறை இயேசு உங்களுக்கும் எனக்கும் பல புதுமைகளை செய்திருந்தாலும், பல மாற்றங்களை கொடுத்திருந்தாலும், வாழ்க்கையினை கொடுத்திருந்தாலும், வெற்றியினை கொடுத்திருந்தாலும், சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும்,
தடுமாற்றத்திலிருந்து நாம் எழுந்து நின்று நடப்பதற்கு வாய்ப்புகள் கொடுத்திருந்தாலும், ஆனால் இயேசுவினுடைய உடனிருப்பை நாம் இந்த சீடர்களைப் போல புரிந்து கொள்ளாமல் ஐயோ பேய் பூதம் என்றுதான் நாம் அலறிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியான் தன்னுடைய மரணத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிற பொழுது கிறிஸ்துவுக்காக தன்னை அழிக்க போகிறார்கள், என்னுடைய வாழ்வு இதோடு முடிய போகிறது, இன்னும் ஒரு சில நிமிட துளிகளிலே ஆண்டவரோடு என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்பதை உணர்ந்தவராக அவர் இவ்வாறு சொல்லி தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். நானே கடவுளின் கோதுமை, நானே கடவுளின் கோதுமை, கொடிய மிருகங்களின் வாயில் போடப்பட்டு, கொடிய மிருகங்களின் வாயில் போடப்பட்டு அவற்றின் பற்களால் அரைக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் தூய நற்கருணையாக நான் மாறப்போகிறேன். நானே கடவுளின் கோதுமை, கொடிய மிருகங்களின் வாயில் போடப்பட்டு அவற்றின் பற்களால் அரைக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் தூய நற்கருணையாக மாறுவேன் என்று புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் சொல்லுகிறார். பயம் ஏன் நாம் கொள்ள வேண்டும்? தயக்கம் ஏன் நாம் கொள்ள வேண்டும்? உழைப்புக்கு பிறகுதான் ஊதியம் என்பது நீங்களும் நானும் காண முடியவில்லையா? நிலத்தில் விதைக்காமல் விதைகள் நமக்கு கிடைத்து விடுமா? உணவுப் பொருட்கள் கிடைத்து விடுமா? அந்த நிலத்தை உழுத பிறகு, பண்படுத்தப்பட்ட பிறகு அந்த விதைகள் முளைத்து வளர்ந்து பூக்களிட்டு காய்கள் கொடுத்து கனிகள் கொடுக்கப்பட்ட பிறகுதானே நமக்கு உணவுகள் கிடைக்கின்றன. உழைப்பு இல்லை என்றால் நமக்கு ஏது ஊதியம்? அதுபோல வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லை என்றால் நமக்கு ஏது வாழ்வு? இப்படி போராட்டங்களையும் கஷ்டங்களையும் உணர்ந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாருமே இயேசுவினுடைய உடனிருப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அங்கே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேல் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது இறைப்பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாத சீடர்கள், ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாத சீடர்கள், இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத சீடர்கள் கடலில் பயணித்தாலும் சரி, தரையில் பயணித்தாலும் சரி, இயேசு அவர்களோடு இருப்பதை அவர்கள் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ளப் போவதில்லை. எனவேதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகும், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் மூளைக்கு ஒரு ஆள் ஓடினார்கள், தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. எவருக்குமே தைரியம் இல்லை இயேசுவுக்கு பிறகு நான் போராட வேண்டும் என்று. ஆனால் இயேசுவோடு இருக்கிற பொழுது யார் பெரியவர் என்ற போராட்டங்கள் தான் அவர்களுக்கு எழுந்தது. பல நேரங்களிலே நாமும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றோம். நான், எனது, என்னுடையது என்று என்னை மட்டும் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் மக்கள் சென்ற இடமெல்லாம் அந்த பேழையை தூக்கி கொண்டு சென்றார்கள். ஏன்? கடவுள் அவர்களோடு உடனிருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். எங்கெல்லாம் அந்த பேழையோடு சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இன்று அன்னையாம் திருச்சபையில எத்தனையோ புனிதர்களை நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அன்னையாம் திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் காலை திருப்பலியில் மறையுரையில் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே, அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே நீங்களும் நானும் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்திருக்கின்றோம். அவர் ஆயராக இருக்கின்ற பொழுது அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தன்னை தயாரித்த பிறகு 4:30 மணி அளவிலே வந்து ஆலயத்திலே நற்கருணை நாதருடைய முன்னிலையில் சாஷ்டாகமாக தரையில் படுத்து கிடப்பாராம். எனக்கு இந்த நற்கருணை நாதரிடமிருந்து தைரியம் பெற வேண்டும், சக்தி பெற வேண்டும்,
ஆற்றல் பெற வேண்டும் என்று. ஆனால் அடுத்தவர்கள் சொல்லுவார்கள், காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் நற்கருணைநாதர் முன்னிலையில் மண்டியிட்டு ஜெபிப்பார் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே அவர் எழுதி வைத்திருப்பது, காலை 4 மணிக்கு எழுந்து தன்னை தயாரித்து 4:30 மணி அளவிலே ஆலயத்திலே வந்து நற்கருணைநாதர் முன்னிலையிலே சாஷ்டாங்கமாக விழுந்து, இயேசுவே, நீர் ஒருவர் தாம் எனக்கு ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய திருப்பாதத்திலே தன்னை அர்ப்பணித்த விரும்பியவரே. இந்த அளவிற்கு நற்கருணைநாதர் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு. பிரியமான என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் இந்த நற்கருணைநாதர் மீது இருக்கிறது என்பதை சிந்தித்தோம் என்றால் அதற்கு சரியான பதிலை அவரே நமக்கு வெளிப்படுத்துவார். 1920ஆம் ஆண்டு மெக்சிகோ நாட்டிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. வேதகலாபனை ஏற்படுத்தப்பட்ட தருணங்கள் அது. ஆலயங்கள் மூடப்பட்டது, கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஊரை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தார்கள். ஓடி தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்படி ஓடிய குழுவினர், ஒரு குழுவினர் ஒரு காட்டுப்பகுதியிலே அடர்ந்த ஒரு குகை கிணத்தின் மத்தியிலே ஒரு குருவானவரோடு தங்களுடைய நாட்களை கடந்து சென்று இறைவனுடைய பிரசன்னத்திற்காக ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு பல நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அடர்ந்த அந்த காட்டு பகுதிக்குள் ஓடி சென்ற இந்த மக்கள் ஒரு குருவானவரோடு இருந்து அந்த குருவானவர் அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த காட்டுப்பகுதியை தேடி கூட போர் வீரர்கள் நுழைந்து விட்டார்கள். நுழைந்த உடனே அந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற குருவானவர் மக்களை எல்லோரையும் பார்த்து சொன்ன வார்த்தை, அஞ்சாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள், நாம் இறக்கப் போகிறோம், இதில் எந்த கவலையும் இல்லை. சங்கீதாசிரியர் சொல்வது போல, கடலினுடைய ஆழ்பகுதியில் சென்றாலும் ஆண்டவரே நீர் என்னை காணுகிறீர் என்று சொல்வது போல, நாம் எங்கு ஓடி ஒளிந்தாலும் நாம் ஆண்டவருக்காக இறக்கப் போகிறோம், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த படை வீரர்களை பார்த்து இந்த குருவானவர் இவ்வாறு சொன்னாராம், எப்படியும் நீங்கள் எங்களை கொல்லப் போகிறீர்கள், ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த திருப்பலியை நான் முடித்து விடுகிறேன், நற்கருணையினுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள், உண்டு விடுவார்கள், இந்த நற்கருணை நாதரை நாங்கள் உண்டு முடித்து விட்ட பிறகு எங்களை நீங்கள் கொன்றால் போதும், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்களாம். பிரியமான இந்த தேவ பிள்ளைகளே, புனித அன்னியோக்கு இஞ்ஞாசியார் சொல்லுவது போல, நான் தூய நற்கருணையாக மாறுவேன் என்றால் கொடிய மிருகங்களின் பற்களில் நான் அரைக்கப்பட போகிறேன் என்று சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முடியும். இதோ இயேசுவின் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற எண்ணத்தோடு இயேசுவின் திருமுன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். இதோ அவரை விட்டு விலகிச் சென்ற தருணங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அவற்றுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே, நான் பாவியப்பா, என்னை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர், உம்முடைய பிள்ளையாகி என்னை நீர் வழிநடத்தப் போகிறீர் நம்பிக்கையோடு இதோ ஆண்டவருடைய கரத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஒரு சில நிமிட துளிகள் இயேசுவே என் இதயத்தில் எழுந்தள்ளி மாறும் என்று சொல்லுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அருமை இரட்சகரே ஆவியானவரே, மூவரு தெய்வமே, எங்கள் அன்பு கடவுளே, எங்களை வழிநடத்தக்கூடியவரும் எங்களை காப்பாற்றக்கூடியவரும் எங்களை பாதுகாக்கக்கூடியவரும் எங்களுக்கு வாழ்வு தரக்கூடிய நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலேப்பா இதோ நாங்கள் உங்களுடைய முன்னிலையில் சரணடைந்து விழுந்திருக்கின்றோம். எங்களை உற்று நோக்கும் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தடம் புரண்ட தருணங்கள், தோல்விகள், கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே.
எங்களை பாரும் தகப்பனே, எங்களை உற்று நோக்கி பாரும். எங்கள் குற்றம் குறைகளை காணாமல், நாங்கள் செய்த பாவங்களை நீர் ஏற்றுக்கொள்ளாமல் அதை விடுவித்து எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று, நாங்கள் தவறு செய்திருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக உடைய திருமுன்னிலையிலே வருகிற பொழுது, எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி உடைய வருகிற பொழுது, இயேசுவே எங்களை நீர் உற்று நோக்கும், எங்களை ஆசீர்வதியும். நீரே என் கடவுள், நீரே என் தேவன் என்று நாங்கள் உணரக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய வல்லமையினால், காயப்பட்ட கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைக்கின்ற பொழுது, உறவுகள் எங்களை உதறி தள்ளினாலும், உடன்பிறப்புகள் எங்களை உதாசீனப்படுத்தினாலும், பெற்றவர்கள் சுயநலத்தினால் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்திருந்தாலும், பிள்ளைகள் சுயநலத்தினால் பெற்றவர்களை ஓரம் கட்டி ஒதுக்கி வைத்திருந்தாலும், இயேசுவே எந்த விதத்தில் நாங்கள் தவறுகள் செய்திருந்தாலும், பிரச்சனைகள் செய்திருந்தாலும் அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக இது உம்முடைய முன்னிலையில் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 தெரிவிக்கின்றோம். இந்த உயிர்கொல்லியாகிய கொரோனா நோயிலிருந்து எங்களுக்கு நிறைவான பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த நோயின் அச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தையே மீண்டும் ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி மீண்டும் எங்களுடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. கொடான கோடிய பாவலுக்கு நன்றி. ஆனால் மீண்டுமா இதோ இயற்கையின் சீற்றங்கள் எங்கள் தேசங்களில் பல இடங்களில் பாதிக்கப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம். கேரளா மாநிலத்தில் இடுக்கை பகுதியிலுமாக இருக்கட்டும், உத்தரகாண்ட் மாநிலமாக இருக்கட்டும், தமிழகத்தில் பல இடங்களிலாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இயற்கையினுடைய கோர தாண்டவம், கொட்டும் மழையிலும் பெரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலின் தந்தையாக இருக்க வேண்டும் என்று பார்த்து செபிக்கிறேன். இந்த பெருவெள்ளத்தினால் உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிலச்சரிவினால் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து அவர்களுக்கு உம்முடைய விண்ணக வாழ்விலே நிறைவான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த உறவுகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உடன்பிறப்புகளை இழந்து, நண்பர்களை இழந்து தனிமரமாக கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது நீரே அவர்களுக்கு ஆறுதலின் தந்தையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் நான் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த பிள்ளைகளை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். திருமண பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, குடும்ப சமாதானம் பெற வேண்டும் என்பதற்காக, இப்படி பல வழிகளிலே உம்முடைய ஆருளையும் ஆசிரியும் பெற வேண்டும் என்று யாருக்கெல்லாம் நான் வாக்குறுதி கொடுத்தோம் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேசுவேன். இந்த நேரத்திலே உம்முடைய திருப்பாதத்தில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து வந்து அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஏற்றுக்கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் உடனிருந்து அவர்களை என்று வழிநடத்த வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அப்பா, உம்முடைய அன்பின் குழந்தைகள் நாங்கள். எங்களை கைவிடாதே, எங்களை காப்பாற்றும். எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் நீரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருந்து கொண்டிருக்க நம்பிக்கையோடு இயேசுவே இந்த நேரத்தில் உடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற இந்த கெத்செமனே தியானத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நாங்களாக இருக்கட்டும். இந்த உலகம் எத்தனை மூலைகளில் இருந்து இந்த அலைவரிசை வழியாக பல இடங்களில் இருந்து இந்த நற்கருணை ஆராதனைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகள் இவர்களாக இருக்கட்டும். அனைவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய உடனிருப்பின் வழியாக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடலில் பயணித்துக் கொண்டிருந்த சீடர்களைப் போல நாங்களும் துன்பம் என்கிற கடலில் பயணிக்கிற பொழுது, வேதனைகள் மிகுந்த கடலிலே பயணிக்கிற பொழுது, ஏமாற்றங்கள் மிகுந்த கடலிலே பயணிக்கிற பொழுது
எப்படிப்பட்ட துயர தருணங்களில் நாங்கள் பயணித்தாலும் நீர் எங்களோடு இருக்கிற என்ற ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்து வர வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அம்மா, எங்களை உற்று நோக்கும் இயேசுவே, இந்த நேரத்தில் நீரே எங்களுக்கு ஆறுதலின் தகப்பனாக, வழிகாட்டக்கூடிய தகப்பனாக, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, தோல்விகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், வஞ்சக வார்த்தைகளினால் எங்களை ஏமாற்றிய தருணங்களாக இருந்தாலும், எங்கள் உடனிருந்து எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய பணத்தை, பதவியை பறித்து எங்களை நிர்பாக்கியமாக எங்களை வெளியே நிறுத்தப்பட்டிருந்தாலும் என் தேவன் எங்களோடு இருக்கிறார் என் ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் எங்களுக்குள் எழுந்து வரக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் யோபுவுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் தாரும் இயேசுவே. நான் ஒருபொழுதும் இயேசுவை கைவிட மாட்டேன். நான் ஒருபொழுதும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். என் இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னை வழி கொடுப்பார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் உடைய ஆவியின் ஏவுதலினால் அந்த சீடர்களுக்கு நெருப்பு நாக்கு வடிவிலை கொடுத்தது போல இயேசுவே எங்களுக்கும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால், ஆவியினுடைய ஏவுதலினால் ஏற்றும் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கம் உள்ள பிள்ளைகளாக, உம்முடைய பாசமுள்ள பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பாதையில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைய ஆசிரியை கொடுத்திட வேண்டிய நேரத்தில் பார்த்து உடைய திருப்பாதத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற ஆசீர்வதி, எங்களை குணப்படுத்தும். ஆசீர்வதி ஆசீர்வதி. அப்பா, இதோ நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுத்து வைத்திருக்கிற விண்ணப்பங்களை ஏற்று என்றும் நாங்கள் நீர் காட்டுத அன்பின் பாதையில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது வெற்றியின் பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் கருவிகளாக, உம்முடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று உம்முடைய ஆவியின் வல்லமையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய தந்தையினுடைய அன்பினால் நாங்கள் என்றும் உம்மோடு பயணிக்கக்கூடிய அந்த வல்லமை ஆற்றிலும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மானுயரேவருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவுக்கு
மீட்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு மீட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம்மைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதய